அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அற்புதமான பல சேர்க்கைகள் ஒன்றாவே சேர்ந்துருக்குது. மற்ற நாட்களில் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் வழிபாடுகள் செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கலைன்னா கூட இந்த நாளில் செய்யும்போது அது 100% நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், ஃபாஸ்ட்டாகவே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 21ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 7ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. பொதுவாகவே இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆனி மாதத்திற்குண்டான தேய்பிறை ஏகாதசி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் ஒரு முறை தான் நமக்கு வரும். அப்படி வரக்கூடிய நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். அதுவும் இந்த ஆனி மாத தேய்பிறை ஏகாதசியை அபரா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே இந்த அபரா ஏகாதசி நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது, விரதம் இருக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், மேலும் இந்த நாளில் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கதை குறித்தும் நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒன்று சொல்ல இருப்பேன். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குளியல் முறை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணீரில் நீங்கள் எழுதி குளிச்சிங்க அப்படின்னாவே போதும், அளவில்லாமல் செல்வம் சேரும், உங்களுடைய கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே நீங்கும். இன்றைய இரவுக்குள்ளர அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதுபோல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிங்க, இல்லைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி 11 முறை மட்டுமே சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்தும் ஒரு தனிப்பதிவு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிடாத பட்சத்தில் இன்று இரவுக்குள்ளே எப்போ முடியுமோ அப்போ கூட நீங்கள் 11 முறை சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்களானது நிறைவேறும். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோனுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இவை தவிர உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் கூப்பிடும்போது அவங்க நமக்கு பண உதவி செய்வாங்க. அவங்கள எப்படி அழைக்கணும் என்பது குறித்தும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் ஒரு 3 சிறப்புகளை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னொன்று நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இன்றைக்கி நமக்கு 369 அப்படிங்கிற நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதியானது 21, இதில் வர 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது 6ங்கிற நம்பர், இது ஜூன் மாதம்ங்கிறதுனால நமக்கு 6ன்னு வந்துடும். அடுத்தது 9 அப்படிங்கிற நம்பர், இந்த வருஷமானது 2025, இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும். அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவசர பண தேவைக்கு உதவக்கூடிய 897 அப்படிங்கிறதுக்கான சேர்க்கையும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை, சனீஸ்வரருக்குரிய நாள், அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8, அப்போ இங்கே இது ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது 9ங்கிற எண் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையில் வந்துடும். அடுத்தது 7ங்கிற நம்பர், இது ஆனி மாதத்தின் 7 அப்படிங்கிறதுல வந்துடும். அடுத்ததாக டிவைன் நம்பர்னு சொல்லக்கூடிய 786ங்கிற நம்பரும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆனி மாதத்தின் 7ஆம் தேதி, சனிக்கிழமைங்கிறது 8க்கு உரியது. அடுத்தது 6ங்கிறது ஜூன் மாதத்தை குறிக்குது. இப்படி சேர்க்கைகள் இருக்குது. இன்னும் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஏற்கனவே சனிக்கிழமை ஏகாதசியே சிறப்பு. இதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எண்களுக்கான சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அவசியமாக நீங்கள் நான் மேலே சொன்ன பரிகாரத்தையும் செய்யுங்க, அது கூட சேர்த்து இதையும் செய்யுங்க. இது முழுக்க முழுக்க பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மெத்தடு. இது இன்றைக்கி யார் செஞ்சீங்கன்னாலும் கண்டிப்பாக 4 திசையிலேருந்து மூட்டை மூட்டையாக உங்கள் வீடு தேடி பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். சனிக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது காலையில் 9 மணிலேருந்து 10:30. அடுத்து யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குங்க. இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி, இப்போது நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம்.
விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதாக ஃப்ரெஷ்ஷான 3 ஏலக்காய்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசிய தாந்திரிக பொருள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள்னு சொல்லலாம். மகா விஷ்ணுவுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசியும் இருக்குது. அதனால் இந்த ஏலக்காயை பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும். இப்போ நமக்கு 3 ஏலக்காய் வந்து தேவைப்படுது. இந்த 3ஐயும் எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. ஏன்னா இந்த பச்சை நிறத்துக்கு வந்து பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு. உங்ககிட்ட இப்போ பச்சை கலரில் இந்த வீடியோ பார்க்கும்போது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சிவப்பு நிறம் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த 3 ஏலக்காயையும் எடுத்துகிட்டு இந்த பேனாவையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த ஏலக்காய், இந்த ஏலக்காய் ஒவ்வொன்றுலையும் நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை வந்து எழுதிக்கோங்க. ஒரு பக்கம் வந்து நீங்கள் 808 அப்படின்னு வந்து எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா அபரிமிதமான செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும். இதை வந்துட்டு நீங்கள் இங்கே எழுதணும். அடுத்த பக்கம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பல், இது வந்து முடிவில்லாத பணவரவை தரக்கூடியது. அதனால் இதையும் வந்து போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் 808, ஒரு பக்கம் வந்து இன்ஃபினிட்டி சிம்பல். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தோம்னாவே நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். இங்கே நம்ம ரெண்டையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த 3 ஏலக்காயிலையுமே இந்த 2 எண்களையும் வந்து எழுதிக்கோங்க. ஒரு பக்கம் எண்ணு, ஒரு பக்கம் வந்து சிம்பல், இது வந்து போட்டுக்கோங்க. 3லையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த 3 ஏலக்காயும் உங்களுடைய வலது கையில் வந்து வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குதோ அத்தனை ரூமுக்கும் நீங்கள் போகிற மாதிரி வரும். இப்போ முதல்ல பெட்ரூமுக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு கிழக்கு பக்கம், அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை கிளாக் வைஸில் 3 முறை வந்து சுற்றிக்கோங்க. அதாவது இடமிருந்து வலம் வந்து நீங்கள் 3 முறை வந்து சுற்றிக்கோங்க. அடுத்ததாக கிச்சனுக்கு போங்க. அங்கே போயிட்டு இதே போல் உங்கள் தலையை 3 முறை வந்து சுற்றுங்க. அடுத்து 2 பெட்ரூம் இருந்தால் 2 பெட்ரூம்லேயும் இதே போல் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹால்லேயும் நின்று இதே போல் உங்கள் தலையை 3 முறை வந்து சுற்றிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. அதாவது நான் பீரியட்ஸ் எல்லாம் இல்லை, நான் ஏகாதசி வந்து வழிபாடு செய்வேன், விளக்கேற்றி வச்சு கும்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு இந்த 3 ஏலக்காயும் வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். இல்லைங்க நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டோம், பீரியட்ஸில் இருக்கிறோம், மேலும் நாங்கள் பூஜையெல்லாம் இன்றைக்கி செய்கிறதுக்கான சூழ்நிலை வந்து எங்களுக்கு அமையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மனசுக்குள்ளறையே வந்துட்டு மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இந்த 3 ஏலக்காயில் ஒரு ஏலக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து வச்சுருங்க. இன்னும் ஒன்று வந்து நீங்கள் நகை வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து வச்சுருங்க. நாங்கள் வந்து பணமும் நகையும் ஒரே பாக்ஸில் தான் சேர்த்துவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஏலக்காய் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாவே போதும். இப்போது இன்னும் ஒரு ஏலக்காய் நமக்கு வந்து மீதி இருக்கும், இல்லைன்னா 2 வந்து இருக்கும் இல்லையா. இதில் 1 எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் கணவருடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. இப்படி வச்சுருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் அபரிமிதமான செல்வத்தை வந்து சேர்த்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது எத்தனை நாள் உங்கள் பர்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் வந்து இருக்கிறது அவசியம். அதாவது நீங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி ஜூன் 21 21 நாள் கழிச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த 3 ஏலக்காயும் உங்கள் வீட்டில் ஏதாவது துளசி செடி, வெற்றிலை செடி இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சிட்றது சிறப்பு. இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் விட்டுறலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எங்கேயாச்சும் கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம். ஆனால் இந்த 21 நாட்களும் இது உங்கள் பர்ஸில் வந்து இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களே பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்துட்டு செல்வம் சேரும் அப்படிங்கிறத உறுதியாக வந்து நம்புங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.